இந்த உயரிய சபையிலே பால் உற்பத்தியில் தன்னிறைவை ஊக்குவித்தல் தொடர்பான தனிநபர் பிரேரணையை முன்வைப்பதிலே முதலில் நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடு தற்போது பால் இறக்குமதியில் தங்கியிருப்பது கணிசமான அந்நிய செலாவணி இழப்புக்கு இட்டுச் செல்வதாலும் சிறந்த இன மாடுகளுக்கான கால்நடை சேவைகளுக்கான தீவனத்துக்கான மற்றும் உட்கட்டமைப்புக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் போன்ற பிரச்சினைகளுக்கு விவசாயிகள் முகம் கொடுப்பதாலும் மேலும் இச்சவால்களை தீர்ப்பது உணவு பாதுகாப்பினை அதிகரித்து கிராமிய தொழில்களை உருவாக்கி இறக்குமதிகளில் தங்கியிருத்தலை குறைத்தலாலும் சிறந்த இன மாடுகளுக்கான அணுகல் மற்றும் கால்நடை சேவைகளை மேம்படுத்துவதன் மூலமும் தீவன பயிற்சிகையை விரிவாக்குவதன் மூலமும் விவசாயிகளுக்கான பயிற்சி மற்றும் உட்கட்டமைப்பினை வலுப்படுத்துவதன் மூலமும் பண்ணை விவசாயிகளுக்கு ஊக்குவிப்புகளை வழங்குவதன் மூலமும் அரச தனியார் பங்காண்மைக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் பால் உற்பத்தி தொடர்பான ஆய்வினை ஊக்குவிப்பதன் மூலமும் பால் உற்பத்தியில் தன்னிறைவினை அடைவதற்காக அரசாங்கத்தினால் தேசிய பால் அபிவிருத்தி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்கள் மாகாண சபைகள் மற்றும் பால் உற்பத்தியாளர் குழுக்களுடன் ஒருங்கிணைப்பினை மேற்கொள்வதற்காக ஒரு பொறிமுறையை உருவாக்கப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்றத்தின் சம்பந்தப்பட்ட குழுவின் இதன் அமுல்படுத்துதலை கண்காணித்து மேலதிக நடவடிக்கைகளை பரிந்துரைக்க வேண்டும் எனவும் பாராளுமன்றத்தில் பிரேரிக்கின்றேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த பிரேரணையின் நோக்கம் எமது அந்நிய செலாவணி வெளியேற்றத்தை குறைப்பதனூடாக அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என நம்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த அந்நிய செலாவணி இறக்குமதி முழு ஆடை பால்மா இறக்குமதியினூடாக நாட்டிலே 300 தொடக்கம் 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒவ்வொரு வருடமும் வீதம் செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட இலங்கை ரூபாயின் மதிப்பிலே 60 தொடக்கம் 100 பில்லியன் இலங்கை ரூபாய் செலவாகின்றது. இதை தன்னிறைவடைவதன் ஊடாக நாங்கள் இந்த அந்நிய செலாவணி இழப்பீட்டை குறைத்து கொள்ள முடியும் என்பதுதான் எதிர்பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட இலங்கையின் மொத்த பால் உற்பத்தி தேவை கிட்டத்தட்ட 1050 மில்லியன் லிட்டர் தேவையாக இருக்கின்றது. உள்ளூர் உற்பத்தியிலே 35% தொடக்கம் 40% வரையாக, அதாவது 400 தொடக்கம் 450 மில்லியன் லிட்டர்கள் பூர்த்தி செய்யப்படுகின்றது. ஏனையவை 60 தொடக்கம் 65% இறக்குமதி மூலம் நாங்கள் நம்பியிருக்கின்றோம். ஒரு கிட்டத்தட்ட 2021 ஆண்டு காலப்பகுதியில் நாங்கள் இறக்குமதி தொடர்பாக செலவினத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் மத்திய வங்கி அறிக்கையின் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே அமெரிக்க டாலர் 318 மில்லியன் 2021 ஆண்டுகளிலும் 2022 ஆண்டில் 212 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 2023 ஆண்டுகளில் 235 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 2024 ஆண்டிலே 270 மில்லியன் அமெரிக்க டாலர்களும் 2025 ஆண்டிலே 295 அமெரிக்க டாலர்கள் இந்த பால் உற்பத்தி இறக்குமதிக்காக செலவீடு செய்யப்படுகின்றது. ஆகவே எங்களது நாட்டிலே மலையகம், வடக்கு மாகாணம் மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட இந்த 3 மாகாணங்களிலும் இந்த பிரதேசங்களிலே எங்களது பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. மலையகத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் நுவரெலியா, பதுளை, கண்டி மாவட்டங்களில் இருக்கின்ற பால் உற்பத்தியாளர்கள் மூலமாக 20 தொடக்கம் 25% எங்களது தேசிய பால் உற்பத்திக்கு சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளொன்றுக்கு 12 தொடக்கம் 20 லிட்டர் பால்கள் ஐரோப்பிய கலப்பினம் ஜெர்சி போன்ற கலப்பினத்தினூடாக எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கின்றது. அதனை போன்று வடக்கு மற்றும் வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா போன்ற மாவட்டங்களிலே தேசிய உற்பத்தியிலே 10 தொடக்கம் 12% பங்களிப்பு இந்த மாவட்டங்கள் செய்கின்றன. கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமான கால்நடைகள் இந்த பிரதேசங்களிலே வந்து நாங்கள் அந்த பிரதேசங்களில் கால்நடைகளை வளைத்து கொண்டிருக்கின்றோம். கூடுதலான பரந்த நிலப்பரப்புகள் எங்களிடத்தில் இருக்கின்றது. பசுமாடுகள் மற்றும் எருமை பெருக்கமும் போதுமான அளவு இங்கே இருக்கின்றது. இதற்கான தீவனம் கிட்டத்தட்ட இந்த பிரதேசங்கள் வந்து ஒரு
பசு உற்பத்தியை கூட்டுவதற்குரிய நிலங்கள் இருந்தாலும் அங்கே தீவனத்துக்கான பற்றாக்குறை பிரச்சனை இருக்கின்றது. ட்ரை ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காய்ந்த வலயங்களாக இந்த பிரதேசங்கள் இருக்கின்றன. இதிலே கூடுதலாக நாங்கள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளிலிருந்து தெரிவிக்கப்பட்ட இந்த பசுமாடுகளை கொண்டு நாங்கள் அந்த உற்பத்தியை அதிகரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை போன்ற மாவட்டங்களிலே 20% பங்களிப்புகை தேசிய உற்பத்திக்கு, பால் உற்பத்திக்கு இந்த மாவட்டங்கள் பங்களிப்பு வழங்குகின்றன. உங்களுக்கு தெரியும், திறந்த மேய்ச்சல் தரையிலே தான் இந்த பசுமாடுகளை நாங்கள் மேய்ச்சலுக்காக விடுகின்றோம். மேய்ச்சல் தரைகள் தொடர்பான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் இதனை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்காக இந்த தேசிய உற்பத்தி செய்யக்கூடிய இந்த இடங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களை தேசிய உற்பத்தியிலே, பால் உற்பத்தியிலே தன்னிறைவை அடைய வேண்டும் என்பதுதான் கூடுதலாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். தீவனங்கள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து கொண்டு புதிய அணுகுமுறைகளை, தொழில்நுட்பங்களை வழங்கி இந்த பண்ணையாளர்களை உற்பத்தி அதிகரிப்பதற்கான வாய்ப்பாகங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என நான் இந்த மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.